தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கிறேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து நன்மையால் கிருபையால் முடிசூட்டி நடத்துவார். இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 49:19 வாசித்து பார்த்தால், உன்னை விழுங்கினவர்கள் உன்னை விட்டு தூரமாய் போவார்கள். பார்த்தீங்களா? உன்னை விழுங்கினவர்கள். நம்மளை யாராவது விழுங்க முடியுமா? இன்னைக்கு வாழ்கிற உலகம் பொல்லாத உலகம். அசுத்தமாய் வாழுகிறவர்கள் பரிசுத்தவான்களை விழுங்குகிறார்கள். நன்மையை தீமை விழுங்குது. அசுத்தமான மனிதர்கள் பரிசுத்தத்தை விழுங்குகிறார்கள். நீதியை வாழ்கிறவர்கள் அநீதி செய்ய அக்கிரமக்காரர்கள் விழுங்குகிறார்கள். பொல்லாத உலகம். ஏனென்றால் சாத்தானுடைய வேலையே அதுதான். 1 பேதுரு 5:8 வாசித்து பார்த்தா, உங்களது எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கும் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். அவன் வேலையே எதை விழுங்கணும், எதை அபகரிக்கணும், எந்த சொத்தை அபகரிக்கணும், எந்த பலத்தை எந்த நன்மையை மனிதர்கிட்ட விழுங்கிடணும் அப்படின்ட்டு. அவன் மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு கூட்டத்தை மனிதர்களை இந்த பூமியில் வச்சு மனிதர்களை பாடாப்படுத்துகிறான். நாம் வேதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் வேதம் அங்கே ரொம்ப அருமையாக சொல்லுது. நீதிமொழிகள் 20:25
பரிசுத்தமானதை விழுங்குகிறது. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா பரிசுத்தமானதை விழுங்கிடுவாங்க. நீதியாக வருங்களே, ஜெபம் பண்ணுங்களே, உண்மையாக ஊழியம் பண்ணுங்களே, விரோதமாக எழும்பிடுவாங்க. அதை தடுக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருப்பாங்க. பைபிளில் பார்வோன், எகிப்தில் ஒரு மன்னன் ராஜா இருந்தான். அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். ஆதியாகமம் 41 அதில் ஒரு வசனம், செழுமையான அந்த கதிர்களை, விளைச்சலே இல்லாத நலிந்த அந்த கதிர்கள் செழுமையான அந்த கதிர்களை விழுங்கிருச்சான். இன்னும் ஆதியாகமம் 41 பார்த்தா கொழுத்த அழகுள்ள பசுக்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. பரிபூரணமான செழுமையான பசுக்கள், அலங்கோலமான அவலட்சணமான பசுக்கள் இந்த நல்ல பசுக்களை விழுங்கிருச்சான். விழித்து கொண்டான். அதுக்கு அர்த்தம், உலகத்தில் மந்திரவாதியால் முடியல, சோசியலால் முடியல. அப்போ தான் யோசேப்பை கொண்டு வந்து உலகத்தில் என்ன நடக்க போகுது, எப்படி அழிவு வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லி அவன் விழித்து கொண்டான். உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி தான். உங்கள் பிள்ளைகளை விழுங்க, உங்கள் சொத்துக்களை விழுங்க, அபகரிக்க, மனுஷனிக்கு அநேகரை விழுங்கலாம் என்று அபகரிக்க பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அபகரிக்கப்பட்டு விழுங்கப்பட்டு வாழ்கிற நம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, துன்மார்க்கன் நீதிமானை விழுங்குவதென்ன? ஆபக்குக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், துன்மார்க்கன் நீதிமானை எப்படி விழுங்கலாம்? நீங்கள் ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? 1:13 ஆபக்குக்கில் அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறா. அப்படி ஜெபித்த அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? எரேமியா 51:44 நான் பாபிலோனின் போல் தெய்வத்தை மண்டை உடைத்து அதை விழுங்கினவர்கள், அது விழுங்குச்சில உங்களை, உங்கள் நிலத்தை, உங்கள் பொருளை, உங்கள் பலத்தை, உங்கள் ஜெப நேரத்தை விழுங்குச்சில, அதை தண்டிப்பேன்றார். யோனா பாருங்களே, ஒரு மீனால் விழுங்கப்பட்டான், கர்த்தர் கேள்விப்பண்ண. ஆனால் ஆண்டவர்கிட்ட அவன் மனம் திரும்பி தாழ்த்தின போது அந்த யோனாவை கடலில் கரையில் போய் கட்டிருச்சான், விழுங்கினதை போட்டுருச்சு. பேதருக்கு பாருங்களே, வரி கட்ட பணம் இல்லாத போது ஒரு மீனை பிடினார் ஆண்டு, பிடிச்சா வாயை திறந்து பார்த்தா வெள்ளி பணம், அது விழுங்கி இருந்தது. அதே போல தான் இன்னைக்கு இந்த பூமியில் உங்களுக்கு வர வேண்டிய முன்னேற்றத்தை, நன்மையை, பரிசுத்தத்தை விழுங்கிட்டு இருக்கிற பிசாசின் கையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்பி விட்டு, மரணமானது ஜீவனால் விழுங்கப்படும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி இந்த நாளில் அற்புதமாக நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் மகிமையும் வல்லமை இறங்கி நடத்தட்டும். அவர்களை எந்த ஒரு சூழ்ச்சியில் விழுங்கிவிடப்படாதபடி கர்த்தரால் மேற்கொண்டு ஜெயத்தோடு வாழ உதவி செய்தருளும். இந்த நாளில் அற்புதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.